இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து வண்டி எஃப்சி பண்ணுவோம்ல, அது மாதிரி என்னோட வண்டியை வந்து குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை செங்கனுக்குள்ளே வந்து வண்டியை வந்து இன்ஸ்பெக்ஷன் காமிச்சு இந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுதான் வந்து லீகலான கரெக்டான ப்ரொசீஜராக இங்கே. இப்போ நம்ம ட்ரக்கை எடுத்து வந்து அங்கே நிப்பாட்டியிருக்கோம். என்னோடய கோஆர்டினேட்டர் வந்து நம்பர் கொடுத்துட்டாரு. டைம் அப்பாயின்மெண்ட் எடுத்து இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு. இன்றைக்கி சனிக்கிழமை லோடு இல்லை, இந்த செக்கப்புக்காக எனக்கு லோடு இல்லாமல் இந்த செக்கப் கொண்டு வந்துட்டாங்க. வண்டியை நம்ம வெளில விட்டுட்டு உள்ளே போய் ஆஃபீஸில் கேட்டோம். கார்ட்னர் வண்டின்னு சொன்னோம். அவங்க வண்டியில் போய் உங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, வண்டி ரெக்கார்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. வண்டியில் இருந்த ஃபைல் எடுத்து கொண்டு வந்து நேராக அங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொத்தம் 3 லைனில் காரு, மினி ட்ரக்கு, என்னோடய ட்ரெய்லர்னு எல்லாமே இங்கே தான் செக் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே ஃபைலை கொடுத்துட்டு வந்தோன்னே அவங்க வந்து நம்மள்ட்ட சொல்லிட்டாங்க. உள்ளே அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மோட்டார் இன்ஜினியர் வந்து சொல்லிட்டாரு, இந்த ட்ரக்கு வந்து உள்ளே வந்து வேலை முடித்தோன்னே நீங்கள் உங்கள் ட்ரக்கை கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டிக்கிங்க சொல்லும்போது உள்ளே அந்த வண்டி வேலை முடிஞ்சோன்னே எடுத்துகிட்டு வாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம கம்பெனி வண்டி போல் வேறு வண்டி ட்ரக்கும் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. உள்ள ஒரு கார் வந்து அவங்களோட இன்ஸ்பெக்ஷனை முடிச்சுட்டு வெளில வராங்க. கம்ப்ளீட்டாக வீக்கில் செக் பண்ணி அது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குன்னு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் லீகலாக வண்டியை ஓட்டுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது தான் இங்கே உள்ள கிரிட்டீரியா. டாட்மன், ஜெர்மனில் உள்ள டாட்மனில் நான் அது இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்த இடத்துக்கு பேர் டெக்ரா, DEKRA. உள்ள வண்டியை வந்து டெக்ராவில் எடுத்தோன்னே நம்ம வண்டியை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் அங்கேருந்து கை காமிச்சோன்னா நம்ம வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இருக்கிற 3 ரோவில் சென்ட்ரல் ரோவில் விடணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனு. இன்ஸ்ட்ரக்ஷன் கை காட்டிக்கிட்டே இருக்காரு உள்ள இருந்து. கை காட்டி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட் வீலையும் பேக் வீலையும் ஒரு ரோலர் மாதிரி நிப்பாட்டி வச்சு செக் பண்ணுறாங்க. அது முன்னாடி நம்ம ஒரு அலைன்மெண்ட் கடை மாதிரி முன்னாடி அங்கே மீட்டரில் தெரியுது. டோட்டலாக அவங்க செக் பண்ணுற எல்லாமே அங்கே உள்ள மானிட்டரில் வருது. அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் கையில் ஒரு டிவைஸ் வச்சுருக்காரு. அதுலேயும் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி அதில் பார்த்து ஓகே ஆகுதா இல்லையான்றதெல்லாம் நோட்டீஸ் எடுக்கிறாங்க. உள்ளே வந்து விட்டுக்கிட்டாச்சு நம்ம ஊரில் போல். எங்கள் கார்ட்னர் கேம்பில் வந்து நான் டீசல் போட்டேன். டீசல் போடும்போதே நான் ஒரு ஆளாக வந்து வீடியோ எடுக்க முடியாது, அதனால் இப்போ தனியாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், டீசல் பம்புக்கிட்ட வந்து பம்பில் ஒவ்வொரு கன்னுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் இந்த இருக்குது பாருங்கள், இந்த மூடியிலே வந்து இந்த ஸ்கேனர் இருக்கும். இப்போ இதில் வந்து எப்போதுமே இந்த இடத்துல ரெட் லைட் பிளிங்க் ஆகும். இந்த இருக்குங்க ரெட் லைட் பிளிங்க் ஆகுதா, இதை வந்து இது மேலே வைக்கும்போது என்ன ஆகும்னா இது க்ரீனாக மாறும். க்ரீனாக மாறிடுச்சுன்னா நம்ம வண்டி நம்பரோட ரெக்கார்டு இங்கே அவங்களுக்கு போயிடும். கன்று வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அங்கே க்ரீனாக மாறினோன்னா மூடியை திறந்துட்டு இந்த கன்னை எடுத்துகிட்டு போய் இந்த பக்கம் டேங்கை ஃபுல்லப் பண்ணிக்கணும். மறுபடியும் வண்டியை வந்து நவர்த்தி இப்படி இந்த பக்கம் விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது, அதையும் ஃபுல்லப் பண்ணிக்கணும். அதை ஃபுல்லப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நான் இப்போ 2 பக்கமும் ஃபுல்லப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வண்டியை திருப்பிட்டு வந்து விட்டு ஆட் ப்ளூவோட கன்று இங்கே இருக்கும். அப்போது ஆட் ப்ளூ இதை திறந்துக்கிட்டு இதுக்கும் இந்த ஸ்கேனர் இருக்குது. ஆட் ப்ளூ கிட்ட வந்து அது ஸ்கேனர் இல்லைன்னு பார்க்கக்கூடாது. இதை எடுத்து டீசல் டேங்க்லேயே வச்சு ஸ்கேன் பண்ணி க்ரீன் லைட் ஆனோன்னே இந்த கன்று ஆன் ஆகும். ஆட் ப்ளூ தேவையானதை ஃபுல்லப் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ஃபுல்லப் பண்ணி முடிச்சோன்னே இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஃபோட்டோ எடுத்து டீசல் போடுறதும் 2 தடவை போடுறதையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும், இதையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வண்டியை போய் விட்டுட்டு அதை டேப்பில் எப்படி ஃபுல்லப் பண்ணுறதுன்றதையும் இப்போ நான் சொல்லித்தரேன். நண்பர்களே, இப்போ வந்து இது வந்து டாம்டாமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற செல்லேருந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நான் எப்போதும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற செல்லில் தான் வந்து டீசல் ஃபோட்டோவை எடுத்தேன். அதை நம்ம வந்து வண்டியில் உள்ள டேப்லெட்டில் எப்படி ஃபுல்லப் பண்ணுறன்றதை பார்ப்போம். இப்போ வண்டியில் டேப்லெட்டில் வந்து ஃபுல்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டீசல் ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். கேமராவில் 3 ஃபோட்டோ எடுத்தேன் பாருங்கள். ஃபோட்டோ 1, ஃபோட்டோ 2, ஃபோட்டோ 3. 2 கன்னில் டீசலு, ஒரு கன்னில் வந்து ஆட் ப்ளூ. இப்போ வந்து ஒரு கன்னில் உள்ளது வந்து 258 வருதுங்களா. அப்படியே வெளில போயிட்டு கால்குலேட்டரை போனோம்னு வச்சுங்க, பழசை வந்து எரேஸ் பண்ணிட்டு 258 புள்ளி பேரலில் போயிட்டு 85 ப்ளஸ்ஸு. இப்போ இந்த ஒரு கன்னில் போட்டு நோட் பண்ணிட்டோம். 2வது கன்னில் உள்ளது 202 லிட்ரு புள்ளி 90. ஓகேங்களா, 202.90. அப்போ எத்தனை லிட்டர் போட்டிருக்கோன்னா 550.85.
இப்போ இதை பார்த்துக்கிறேன், இதை பார்க்குற மோடில் அப்படி வச்சுக்கிறேன். டேபில் போய்ட்டு இங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும். ஃபஸ்ட்லேயே சொல்கிறேன் பாருங்கள். பேசிக்காக நம்ம டேபில் இப்படி தான் வரும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிட்டு மெனுவுக்கு போய்ட்டு ஆர்டர் எதுவும் ஆக்டிவில் இல்லை, அதனால் அப்படி காட்டுது. பிஓஐ கை இதாக இருக்கா, எதனால் வர மாட்டேது? வந்துடுச்சு பார்த்தீங்களா. கை வந்து டீசலாக இருக்கும், க்ளவுஸ் போடாமல் போட்டேன். மெனுவில் போய்ட்டு இப்படி கீழே பார்த்தீங்கன்னா பிஓஐன்னு இருக்கும். பிஓஐயை கிளிக் பண்ணணும். பிஓஐயை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். எந்த இதுன்னு போட்டு பங்கு படம் போட்டு சர்ச்சுன்னு போட்டு வரும். நம்ம பங்கை ஒரு வாட்டி தொடணும். தொட்டோம்னா இப்போ நாம் இங்கே வந்துருச்சு. இப்போ ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன பண்ணணும்னா கீழே டைப் பண்ணணும். என்னத்தை டைப் பண்ணணும்னா நம்ம எங்கே டீசல் போட்டோம், GARTNER கார்ட்னர் PUMP கார்ட்னர் பம்ப் ஜெல்சன் கிர்ச்சன்றது எங்கள் டாட்மண்டில் இருக்க எங்கள் இடத்து பேர். ஜெல்சன் KRICHEN. இது ஸ்பெல்லிங் இல்லாமல் ஏதாவது முன்ன பண்ண வந்தாலும் பிரச்சனை கிடையாது. கார்ட்னர் பம்பில் ஜெல்சன் கிர்ச்சனில், ஏன்னா என்னோடய பேஸில் தான் இப்போ டீசல் போட்டிருக்கேன். வெளியில் உள்ள பெட்ரோல் பங்கில் போடலை. அதில் டீசல் போட்ட இடத்த எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட வண்டி நம்பர் OGP 427 இருக்கா, அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இப்போ எத்தனை லிட்டர் போட்டோம், அதுக்குள்ளே இது லாக் ஆகிடுச்சு பாருங்கள். கீபேடு எத்தனை லிட்டர் போட்டோம், 550. 2 கன்னில் வந்து 550.85. அதை வந்து இப்போ டைப் பண்ணுறோம். 550.85. எத்தனை லிட்டர் போட்டோன்றது எழுதிட்டோம். டேங்க் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம், சும்மா குறையா போடலை, அதனால் ஃபுல்லுன்றதை டிக் பண்ணிக்கணும். இப்போ போட்டாச்சு. அடுத்ததா ஓகேங்களா, சப்ஜெக்ட் இது முடிஞ்சுது. இப்போ வந்து இதில் இந்த மெனுவிலே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ளூக்குன்னு காலம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் முடிஞ்சுது, கீபேடை பண்ணிட்டு இந்த கீழே மெமோன்னு இருக்குல்ல, இதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் எழுதுறதுனா நம்ம எழுதலாம். என்ன எழுத போகிறோம்னா ஆட் ப்ளூ எவ்வளோ போட்டோம், ADBLUE ஆட் ப்ளூ எத்தனை லிட்டர் போட்டோம், மறுபடியும் செல்லுக்கு வருவோம். ஃபோட்டோஸில் போய்ட்டு ஆட் ப்ளூக்கும் போட்டதையும் ஃபோட்டோ எடுத்தோம்ல, அங்கே பாருங்கள் 36.27. ஆட் ப்ளூ ஒரு புள்ளி வச்சுக்கிட்டு 36.27. ஆட் ப்ளூ 36.27 போட்டிருக்கோம். கட்சரை கீழே கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு இப்போ மீட்டரை நான் இதுக்கு தான் ஆன் பண்ணேன். எதுக்குன்னா 390060 கிலோமீட்ரு. அதுக்கு என்ன பண்ணணும், ஷார்ட்டாக KMனு போட்டு, இதெல்லாம் ஏன்னா நம்ம கம்பெனி டிஸ்பேச்சருக்கு அனுப்புறது தான், அதனால் ஷார்ட்டாக இப்படி எழுதிடலாம். KM 390 060. ஓகேங்களா. இப்போ எழுதியாச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எந்த பங்குன்றது எழுதியாச்சு, வண்டி நம்பருக்கு நேராக எத்தனை லிட்டர் ஃபுல் பண்ணியிருக்கோன்றது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் ஆட் ப்ளூ மெமோ, அதாவது கீழே இந்த டீட்டெயில்ஸ்க்கு நோட்ஸ் ஏதாவது எழுதி அனுப்பலாம். ஆட் ப்ளூ 36.27 கிலோமீட்ரு. இந்த கிலோமீட்டரில் எல்லாத்தையும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக பண்ணிட்டு இப்போ பாருங்கள், இங்கே சென்டுன்னு ஒரு பட்டன் இருக்கா, இந்த சென்டில் உள்ள ஆரம்ப இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். இப்போ கம்பெனிக்கு டிஸ்பேச்சருக்கு நம்மளை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், டீசல் ஃபுல்லாக பண்ணோம், இந்த தேதியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு, எங்கே போட்டோம், எத்தனை லிட்ரு எல்லாமே போயிடுச்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சோன்னா இப்போ இந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இது 9வது பாட்டுக்கு எடுக்கிறேன். வேறு ஏதாவது வண்டிக்குள்ளே சொல்கிறதுக்கு மிச்சம் இருக்கா என்னென்னு தெரியல. வண்டிக்குள்ளே வேறு என்ன, எப்சி பார்த்தது வரைக்கும் எடுத்துட்டேன்னா, எப்சி பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து வண்டியை கொண்டு எப்சி பேனில் விட்டுட்டு நான் சும்மா ஆஃபீஸுக்கு போயிட்டேன். அவங்க தான் அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, இது கொடுங்க வண்டியோட RC புக் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. இதில் போட்டிருக்கா டேட், இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தது 21/9/2022 என்னமோ போட்டிருக்கு. இந்த பில்லு பழைய பில்லா புது பில்லான்னு தெரில. ஆமாம், 10வது மாதம் 2025 இப்போ வந்து பார்த்துருக்கோன்னு இந்த பில்லு டேட்டில் இருக்குங்க, போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்ட்னு போட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ வண்டியோட RC புக்கை வந்து இப்போ நாம் மேலே இங்கேயே வச்சுருவோம், வண்டி டேஸ்ட் ஃபோல்லையே. எனக்கு இத்தனை நாள் ட்ரெய்லரோட RC புக் எங்கே இருக்குன்னு தெரியாது. இருங்க அதையும் காமிச்சிட்றேன், எனக்கே தெரில. அப்புறம் அந்த வண்டிக்காக எப்சி பார்க்குறவனே நம்ம வண்டி நிறையா போயிருக்கும் பொழுது அவன் வந்து சொன்னான், இதான் நம்ம ட்ரெய்லரா, இங்கே பாருங்கள் ட்ரெய்லரோட முகப்பில் ஒயர்லாம் கனெக்ட் பண்ணுற இடத்துலேயே ஒரு கருப்பு பாக்ஸ் மாதிரி இருக்கா, பிளாக் பாக்ஸு. இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ட்ரெய்லரோட டாக்குமெண்ட் இருக்குது. எதுக்கு இதை மட்டும் இங்கே வச்சுருக்காங்கன்னா, நாங்கள் அடிக்கடி ட்ரெய்லரை மாற்றிடுவோம். ஸோ மாற்றும் போது என்ன ஆகும், இந்த வண்டி ட்ரெய்லரோட டாக்குமெண்ட் அங்கேயே இருக்கும், நாங்கள் வேறு ட்ரெய்லர் மாற்றோம்னா அந்த டாக்குமெண்ட் இங்கேயே இருக்கும். இதை எடுத்து கொண்டு கொடுத்தா இன்றைக்கி எப்சி பண்ணேன். ஓகே, வேறு என்ன, நம்ம வந்து வீக்கெண்டு போட்டாச்சு. வீக்கெண்டில் வந்து சனிக்கிழமை மத்தியானம் போட்டிருக்கோம். இந்த வாரம் 24 hour ரெஸ்ட்டு. 9வது பாட்டுன்றனால வண்டிக்குள்ளே வேறு என்ன சொல்ல வேண்டியது, வேறு என்ன ஒன்றும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜு.
தக்காளி வெங்காயம் அங்கே வச்சுருக்கோம், அரிசி கொஞ்சம் இங்கே வச்சுருக்கோம், உப்பு வச்சுருக்கோம், சக்கரை வச்சுருக்கோம். இது நம்ம ஃப்ரிட்ஜ் ஐட்டம் வச்சுருக்கோம். அடிக்கடி யூஸ் ஆகாத பாத்திரத்தை இங்கே வச்சுருக்கோம், கொஞ்சம் புழங்குற பாத்திரத்தெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இந்த ட்ரை வாங்கிட்டோம், வாட்டர் கேனு, டம்ளரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து 10வது பார்ட் பார்த்திங்கன்னா அது வேறு ஒரு பெரிய சப்ஜெக்ட் பேச போகிறேன். என்னோடய நோக்கம் என்ன, என்னோடய மிகப்பெரிய இலக்கு என்ன, இப்படி நிறைய விஷயங்களை வந்து 10வது சப்ஜெக்டில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்டில் வந்து இருந்து பேசணும். சரி, 9 பார்ட்டில் வந்து உள்ளே வந்து கார்டனில் வேலை பார்க்குறவங்களுக்கு தேவையான எல்லா விதமான இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துட்டேன்னு நம்புகிறேன். இதை தாண்டி ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நேரம் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணி, நேரம் இருந்தால் உள்ளே வந்தவங்க மட்டும், வேலைக்கு வந்தவங்க மட்டும் ஜெர்மனிக்குள்ளே, அவங்களுக்கு நான் என்னால் டைம் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன். 9 பார்ட் வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். உள்ளே வர்றவங்க, எங்கள் கம்பெனிக்கு வரவங்களா இருந்தால், ஜெர்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால், மோட்டாரை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களா இருந்தால் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் வருத்தப்படாதீங்க. ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். என் அனுபவங்களாகவும் சொல்லணும், தெரிஞ்சுக்கவும் இருக்கணும்னு கவர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பாய். இந்த வாரம் வந்து நம்ம வீக்கெண்டை முடிச்சுட்டு வந்து நம்ம கார்டனர் ரூமில் வந்து துணியெல்லாம் துவைச்சாச்சு. இதுதான் நம்ம வந்து வாஷிங் மிஷினு, இது வந்து ட்ரை மிஷினு. ஓகேங்களா? ஓகே, இவங்கெல்லாம் நம்ம கொலீக்ஸ். எல்லாரும் நம்ம கொலீக்ஸ். ஓகே, இந்த வீக்கெண்டு வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. எல்லா எபிசோடும் போட்டாச்சு. திஸ் இஸ் 9th எபிசோடு ஃபார் மை சேனல். ஓகேங்களா? எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. பாய்.